ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ரீசெண்டாக கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. அந்தளோட வ்ளாக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கல்யாணத்துக்கு 3 நாள் முன்னாடி பொண்ணுக்கு முதல் நலங்கு வைக்கணும். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி முதல் நலங்கு வைக்கணும். அது ஏர்லி மார்னிங் 3 o'clock வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நலங்கு வச்சுருந்தாங்க. அது கிட்டத்தட்ட விடிஞ்சிருச்சு, வச்சு முடிக்கும் போது விடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே நலங்கெலாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் அவங்கவுங்களுக்கு காலையில் அவங்கவுங்க ஸ்பெஷல் வேலையை பார்க்க ஆரம்பித்தாங்க. மாமிக்கு கோலம் போடுறதுன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்னா, அவங்க கோலத்தோட அவங்க கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. இன்றைக்கி அந்த அளவுக்கு கோலம்னா அவங்க கோலம் போட்டு பழகிட்டு திடீர்னு சிட்டி லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் அவங்களால கோலத்தை போட்டு என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு வருது. அதனால் நான் கோலம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் பயங்கரமாக போட்டாங்க. சூப்பராகவும் போட்டிருந்தாங்க. நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிட்ரலி நம்ம வாசல் ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த வாசல் ஃபில் பண்ணுற அளவுக்கு நான் கோலம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ போடுற கோலம் மட்டுமே ஒரு 22 புள்ளி கோலம் நான் போட்டேன். வாசலே முழுசாக நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. உண்மையாலுமே அவங்க சொன்னபடி வாசல் ஃபுல்லாக அவ்வளோ பெரிய கோலம் போட்டாங்க அவங்க. ஆனால் அவங்க அது டயர்டோ இல்லை எதுவுமே பண்ணல. பட் சூப்பராக கோலம் போட்டாங்க. அந்த கோலம் நானும் போட்டு கண்டிப்பாக போட்டுக்கவே மாட்டேன். அவங்க அழகாக போட்டு முடிச்சாங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் பக்கத்து சூப்பராக இருந்தது. முடிச்சதுக்கப்புறம் அவங்க எல்லோரும் ஆஸ் யூஷுவல் வேலையை ஆரம்பிச்சு நம்ம பயிருக்கு விளையாடிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது பார்க்குறதுக்கு எல்லோரும் கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு நலங்கு மாமா வீட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை முறைக்கு நலங்கு வச்சாங்க. நலங்கு வச்சு முடிச்சதுக்கப்புறம் இதுதான் நாங்களும் தங்கச்சிங்களாம் நலங்கு வைக்கலாம். அப்புறம் நாங்களும் நலங்கெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அடுத்தது அம்மா வீட்டில் நலங்கு வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நலங்கு வச்சோம். இதுதான் நம்ம வச்ச நலங்கு பேர். இது நம்ம எடுத்துக்கிட்ட சாரி. நம்மளும் அப்போ மாலெல்லாம் போட்டு கூட்டிகிட்டு போய் வாசலில் உட்கார வச்சு நலங்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. யார் முறையாகிறவங்களோ அவங்க கூட்டின்னு வந்தால் வெளியே உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லி அத்தை கூட்டின்னு உட்கார வச்சு நலங்களை வைக்க ஆரம்பித்தாங்க. இப்போது நம்ம தான் மாமா நலங்கு வச்சதுக்கப்புறம் நம்ம தான் ஃபஸ்ட்டு நலங்கு வைக்கணும் அப்படின்னால நம்ம யார் நலங்கு வைக்கிறோமோ அவங்க நலங்கு வச்சுட்டு பொண்ணு வீட்டுன்னு போய் விட்டுட்டு வரணும். அதுதான் முறை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நலங்கு வைக்கணுன்றாக சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு வர வச்சு நலங்கெலாம் வச்சு முடிச்சுட்டு வரிசையோட பொண்ணு வீட்டில் கூட்டிகிட்டு விட்டுட்டு வரணும். ஸோ அந்தமாரி தான் நாங்கள் நலங்கெலாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் சில பல ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பொண்ணு வீட்டில் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வருஷம்லாம் எடுத்து வச்சோன்னா ரெடி ஆகிட்டாங்க. ரொம்ப தூரம்லாம் இல்லை, நம்ம வீட்டிலேருந்து அப்படியே ஆப்போசிட் தான் பொண்ணு வீடு. ஸோ அதனால் ஃபார்மாலிட்டிக்காக அதில் பண்ணணும் அப்படின்றதுக்காக பொண்ணு கூட்டு விடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்காக எல்லோரும் வந்துட்டோம். ஸோ அதை எப்படிலாம் முறைப்படி கொடை பிடிச்சி பொண்ணு விடணுமோ அது எல்லாமே பொண்ணு கூட்டின்னு விட்டுட்டு ஆர்த்தி எடுத்து தான் பொண்ணு இழுக்கணும் அப்படின்றதுக்காக அம்மா ஆர்த்தி எடுத்தாங்க. ஆர்த்தி எடுத்து முடிச்சும் போது பொண்ணு சிரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சிரிச்சு பொண்ணை இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க சிரித்து முடிச்சுட்டு நலங்கெலாம் எடுத்து முடித்தாங்க. அம்மா நலங்கு எடுத்து முடிச்சதுக்கப்புறம் சரி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். அப்போ பொண்ணு சிரிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் காமெடி பண்ணாங்க. அதுக்காக தான் பொண்ணு அந்த சிரிப்பு ரியாக்ஷன் கொடுத்துருப்பா. இவங்க தனி என்ட்ரி கொடுப்பேன், தனியாக வீடியோ எடுங்க அப்படின்னு சொன்னப்போ இவங்க தனி என்ட்ரி எடுத்து வீடியோவில் வந்தாங்க. அதுக்கப்புறம் பொண்ணை கொண்டு போய் விட்டுறதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு பொண்ணை உட்கார வச்சு அதாவது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் கொஞ்சம் ரேக்கிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டே பொண்ணோட தாய்மாமா 4 பேர் சேர்ந்து நலங்கு வச்சு அவங்க தாய்மாமா நலங்கு வச்சாங்க. அன்றைக்கி மொய் விருந்தும் வச்சாங்க. ஸோ அதனால் எல்லோரும் ஜனலாம் சாப்பிட்டு வந்துட்டு மறுநாள் நாள் காலையில் திருப்பூர் கோயிலில் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம்னா கோவில் ஆனதுனால வீடியோ கிளிப்பிங்ஸ் சரியாக எடுக்கவே முடியல. அவ்வளோ கூட்டம் நெரிசல். அன்றைக்கி மட்டுமே அந்த கோவிலில் 101 கல்யாணம் ஆச்சு. ஸோ அதனால் கல்யாணம் நல்லபடியாக இருந்துச்சு. எந்த ஒரு ரிலாக்ஸாகவோ எந்த ஒரு இதுவும் பண்ணவே முடியல. கல்யாணம் நடக்கிறது லைக் அதுமாரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ நெரிசல், கூட்டம் நெரிசல் நிற்க முடியாத அளவுக்கு கூட்டம், சரியான நெரிசல். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனால் அதுக்கப்புறம் ஆனந்த கண்ணீரும் ப்ளஸ் நம்ம கூட இருந்துட்டு ஒரு பொண்ணு வெளியே போகும்போது ஒரு கஷ்டம் இருக்கும் இல்லையா, அதை சொல்லி எல்லாருமே லைக் லிட்ரலி நிறைய நேரம் அழுதுகிட்டே இருந்தாங்க. அழுது முடிச்சுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு மெட்டி போடுற சடங்கு எல்லாமே கோவிலே தான் நடந்துச்சு. ஸோ அங்கே அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அந்த சடங்கு எல்லாத்தையும் முடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலியாவோ இல்லை கப்புள்ஸாவோ எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. நானும் போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம்
ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக பொண்ணை மட்டும் தனியாக கூட்டின்னு வந்துட்டோம். ஸோ மாப்பிள்ளையெல்லாம் பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டோன்னு சொல்லிட்டு சிரிச்சுன்னு இருக்கும்போது அப்புறம் நாங்கள் சிஸ்டர்ஸ் எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபேமிலியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அன்றைக்கி அன்றைக்கி வந்து ரிசப்ஷன் நடக்கலை. ஸோ தேர்ஸ்டே வந்து மேரேஜ் ஆச்சு. நாங்கள் சாட்டர்டே வந்து ரிசப்ஷன் பண்ணோம். அப்புறம் ரிசப்ஷனுக்கு போயிட்டு மண்டபத்தில் வந்து பொண்ணை மட்டும் வச்சுக்கின்னு லைக் டான்ஸ் ஆடிக்கின்னு பாட்டு பாடிக்கின்றதுக்காக வந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் தனியாக பாட்டுக்கு வைப் பண்ணிவிட்டு சுற்றின்னு இருந்தோம். அப்புறம் மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து என்னென்ன சடங்குலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணாங்க. மாலைலாம் மாற்றிட்டு ரிசப்ஷன் ஆல் ஓவர் வந்து எல்லாமே சூப்பராக முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் ரிசப்ஷன்லேயும் எல்லோரும் ஃபேமிலியாக நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ரிசப்ஷன் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் டாட்டா பை ஃப்ரம் மம்மி.